அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை, குபேரரே சரணம், குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. அற்புதமான தெய்வீகமான இந்த பஞ்சமி வராகி தேவியின் நவராத்திரி நாளான சுக்கிர நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருத்த ஆனந்தம். மணி லிகித ஜப பயிற்சிக்கு உங்களை ஆனந்தமாக வரவேற்கின்றேன். குபேரவிடத்து குபேரரின் அருளும் ஆசியும் ஆனந்தமும் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். நான் ஒவ்வொரு மாதமும் உலகத்தில் இருக்கக்கூடிய நமது அன்பர்களை தொடர்ந்து வழிநடத்துவதற்காக ஏதாவது ஒரு முக்கியமான தலைப்புகளில் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இது எதற்கு? பயிற்சி என்பது வராததை வர வைக்கும், நடக்காததை நடக்க வைக்கும், கிடைக்காததை கிடைக்க வைக்கும், முடியாததை முடிய வைக்கும். அதற்குத்தான் பயிற்சி. பிறக்கும் போது நான் இப்படி பேசியிருக்க முடியுமா? முடியாது. அதற்கு பேசி பேசி பயிற்சி செய்ததால் இப்போது நான் உங்களிடம் பேசுகின்றேன். அதுபோல்தான் நாம் பேசுவது, எழுதுவது, பார்ப்பது, நடப்பது, சிரிப்பது, அதை அடையணும் இதை அடையணும்னு நினைப்பது, இது அத்தனையுமே பயிற்சி தான். அந்த பயிற்சியை ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்து அவர்களின் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாகவும் அவர்கள் வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி அவர்களை நகர்த்திச் செல்வதற்காகவும் நான் பயிற்சியை நடத்துகிறேன். ஏனென்றால் நான் ஆன்மீக ரீதியான எல்லா வேலையை செய்தாலும் முழுமையாய் நான் நம்புவது ஒரு மனிதனின் வெற்றிக்கு காரணம் பயிற்சி ப்ளஸ் முயற்சி ப்ளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் டு வெற்றி. ஸோ வெற்றி என்பது ரொம்ப இயல்பாக வராது. பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால்தான் வரும். ஆதலால் என்னை நம்பி வருபவர்களுக்கு நான் வழிநடத்துவதற்காகவே இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பின் மூலமாக மாதத்தில் ஒரு 10 நாள் 20 நாள் இதையெல்லாம் இப்படி செய்யுங்க, மனம் தெளிவாகும், தைரியம் கிடைக்கும், உழைப்பின் மூலமாக உச்சத்தை தொடலாம், பிரபஞ்சத்தோட அருளை பெறலாம் என்பது தான் இந்த பயிற்சியின் நோக்கமே. ஸோ நீங்கள் இந்த பயிற்சிக்கு வந்ததே உங்களுக்கான முதல் வெற்றி. இந்த பயிற்சியில் என்னங்க சொல்லித் தருவோம்? மந்திரங்களைத்தான் சொல்லித் தருவோம், மாற்றமே அல்ல. ஆனால் அந்த மந்திரங்களை நீங்கள் எழுதுவீர்கள். எழுதுவதன் மூலமாக நம் மூளையை வேலை செய்ய வைக்க முடியும். மூளை வேலை செய்பவர்களால் எழுத முடியும். எழுத எழுத நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள், மனதால் சொல்வீர்கள், காதால் கேட்பீர்கள், அந்த எழுத்திற்கான உணர்வையும் உணர்வீர்கள். ஸோ மந்திரத்தை எழுதுவது என்பது சூட்சமமாக ஒரு மந்திரத்தை 5 முறை நீங்கள் ஆகர்ஷணம் செய்வதற்கு சமமானது. ஆதலால் இதை எழுதும்போது உங்கள் மனம் திறனடையும். மனம் திறனடையும் போது அவர்கள் மனம் போல் அவர்கள் வாழ்க்கையில் எது எது வேண்டுமோ அது அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைப்பதற்காகத்தான் இந்த பயிற்சியே. இது எப்போ விஷயம் உங்களுக்கு வரும், எப்படி நடத்துவோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் புதுசாக வந்தவங்களுக்கு. பழைய ஆட்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் மாலையில் ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாகவோ ஆடியோ மூலமாகவோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த விஷயத்தை அனுப்பி விட்டுருவேன். அதில் நீங்கள் எழுத வேண்டிய மந்திர ஜபம், அந்த மந்திரத்தின் பலன் என்ன, பயன் என்ன, மந்திர ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்ய வேண்டியது என்ன, அதுக்கப்புறம் தினமும் ஏதோ ஒரு சாமி படம், இப்போ இந்த சாமி படம்னா இந்த சாமி படத்தை வச்சு கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு தியானமும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துவோம். இதையை நீங்கள் கடைபிடிக்கும் போது என்ன ஆகும்னா வர 11 நாளும் என்னுடன் பயணிப்பீர்கள். அந்த 11 நாளும் உங்களுக்கு மந்திரம் திறனாக வேண்டும், மனம் திறனாக வேண்டும், தெய்வாற்றல்கள் கிடைக்க வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும், செல்வம் கிடைக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த எனர்ஜியும் சேர்ந்து உங்களை ஆனந்தப்படுத்தி வெற்றிகரமான மனிதராய் ஆக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் 6 to 8 PM ஆஃப் இந்தியன் டைம் உங்களுக்கு விஷயம் வரும். அதை நீங்கள் அதிலிருந்து 24 ஹவர்ஸில் நோட் பண்ணி வச்சுட்டு செயல்படுத்திக்கங்க. நான்
அடுத்த நாள் செயல்படுத்த முடியாது, நான் ட்ராவலிங்கில் இருக்கேன், நான் டூர் போயிருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்லை. இந்த பயிற்சி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதற்கப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சால் போதும். குருஜி நான் மாதவிடாயில் இருக்கேன், குருஜி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, குருஜி நான் அசைவம் சாப்பிட்ருக்கேன், செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இது லிகித ஜபமாக இருக்கிறங்காட்டிக்கு எழுத்துப்பூர்வமாக தான் எழுதுறீங்க, செய்யலாம். ஓகேங்களா? இதில் ஒரு நோட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று பயிற்சி செய்வதற்கு, இன்னொன்று பயிற்சியில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது குரூப்பில் தான் வச்சுருப்பார், குரூப்லாம் வச்சுருக்க மாட்டேன், 10 நாட்களுக்குள்ளே இந்த கண்டென்ட்டெல்லாம் அழிஞ்சிரும், அதற்கப்புறம் எனக்கு அனுப்புங்க வருவீங்க. காசு கொடுத்து கற்றுக்கிற விஷயத்தை ஒருத்தர் நோட் பண்ணலினா காசுக்கு மதிப்பில்லை, கல்விக்கு மதிப்பில்லை, கல்வியை சொல்லித்தர குருவுக்கு மதிப்பில்லை. இதையெல்லாம் செய்யக்கூடிய உங்களையே நீங்கள் மதிக்க மாட்டீங்க. ஆதலால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா? ஏன் இதை நோட் பண்ணி வைக்க சொல்கிறேன்னா, இந்த பயிற்சி இந்த 11 நாளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மறுபடியும் ஒரு பணத்தட்டுப்பாடு வருது, கடன் பிரச்சனை வருது, விரைய செலவு வருது, ஒரு பணம் வர மாதிரி இருக்குது, பணம் தரமாட்டிக்கிறாங்க, அல்லது ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் முன்னேற்றம் வேணும், நாளைக்கு திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த பயிற்சியில் நான் அதுக்கான விவரங்களை கொடுப்பேன். அதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு நீங்களே உங்களோட பிரச்சனைக்கு தீர்வுகளை கண்டுக்கலாம். ஸோ ஒரு லிகித ஜப புத்தகத்தை நீங்கள் தனியாக உருவாக்கி கொள்ள முடியும் இந்த பயிற்சியின் மூலமாகவும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதை புரிஞ்சு கொண்டு இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க. 11 நாளும் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறத கடைபிடிங்க. 1 நாள் 2 நாள் ஏதோ ஒரு பிஸியாக இருக்கும், செய்ய முடியலினாலும் தவறில்லை. ஆனால் முழுமையாக இருந்து செயல்படுத்தி பாருங்கள், நல்லது நடக்கும். தொடர்ந்து நிறைய வீடியோக்களை உங்களுக்கு சொல்லி தான் கைட் பண்ணுவேன். ஸோ முதல் 1 நாள் 2 நாள் ஸ்லோவாக போகும், அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிக்கும். அதற்கப்புறம் பல மேஜிக்கான பல ரகசியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நானும் ப்ராக்டிஸ் பண்ணுவேங்கிறத சொல்லிக்கிறேன். நானும் நீங்களும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லது நடக்கும். வாழ்க.